வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே திறக்கிற இந்த திருச்செந்தூர் கதவுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமான வரலாறு உங்களுக்கு தெரியுமா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் கோயிலோட நுழைவு வாசலை மூடிதான் வச்சிருப்பாங்க, திறக்கவே மாட்டாங்க. ஆனால் வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் திறப்பாங்க. அது எப்போனா முருகன் சூரசம்ஹாரம் முடிச்ச பிறகு திருக்கல்யாணம் நடத்துவாங்க. ஸோ அந்த திருக்கல்யாணம் அப்போ தான் இந்த கதவையே திறப்பாங்க. அதுவும் திறந்த உடனே மூடிடுவாங்க. அந்த சமயத்தில் அந்த கதவுக்குள்ளே யாருமே போக கூட மாட்டாங்க, பக்தர்களுக்கு வழியே கிடையாது. ஸோ அந்த கதை திறந்து மட்டும் அப்பயே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா அந்த கதவை யூஸே பண்ண மாட்டாங்க. இந்த திருச்செந்தூர் கோயிலோட ராஜகோபுரம் 9 நிலைகளோட மேலே 9 கலசத்தோட வச்சிருப்பாங்க. பட் கீழே இருக்கிற அந்த நுழைவு வேலை எப்பயுமே திறக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணமா மூலவர் இருக்காருல்ல, அவருக்கு நேர் எதிராக தான் ராஜகோபுரத்தை கட்டணும். ஸோ முருகன் கோயிலில் எந்த கோயில்னாலும் மூலவர் கடவுளுக்கு எதிராக தான் ராஜகோபுரத்தை கட்டணும். ஸோ அந்த ராஜகோபுரத்தை தாண்டி நேராக உள்ள இருக்கிற கடவுள்கிட்ட வரணும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு பின்னாடி, அதாவது முதுகுக்கு பின்னாடி ராஜகோபுரத்தை கட்டி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ராஜகோபுரம் கட்டவும் கூடாது, அது வழியாக நுழைஞ்சு வந்து உள்ள இருக்கிற கடவுளை பார்க்கவும் கூடாது. அதன் காரணமாக தான் அந்த கதவை மூடி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்கு. இன்னொரு கதைப்படி இந்த ராஜகோபுரத்தை ஆறுசாமி நாடார் அப்படிங்கிறத ஒருத்தர் கட்டுறாரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஜாதி மக்கள் மட்டும்தான் இந்த நுழைவு வாயில நுழைஞ்சு உள்ள போகணும், மற்றபடி யாருமே நுழையக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பிரச்சனை காரணமாக தான் அது திரும்ப வரக்கூடாது. ஸோ ஜாதிக்காரங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுக்கு அந்த கதவை மூடிட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கதை இருக்கு. ஆனால் உண்மையான காரணம் என்னன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே யாருக்கும் தெரியல. அது ஒரு மர்மமாக இருக்கு.